அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எத்தனையோ விதமான கஷ்டங்களை அனுபவிச்சுட்ருக்குறோம். அதாவது சிலருக்கு பார்த்திங்கன்னா உடம்புல ஒன்று மாற்றி ஒன்று ஏதாவது ஒரு உபாதைகள் வந்துகிட்டே இருக்கும். அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிடும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பண கஷ்டம் அப்படிங்கிறது எப்போதுமே இருக்கும். எவ்வளவு சம்பாதிச்சாலும் அந்த பணம் பத்தாமல் கடன் வாங்கி குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு நிலை தான் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா சரியான வயசில் திருமணமாகாமல் கஷ்டப்படுவாங்க. அதே போல் திருமணமாயிட்டு பல வருஷம் ஆயும் குழந்தை பாக்கியம் கிடைக்காம கஷ்டப்படுவாங்க. நல்ல ஒரு வேலை கிடச்சிருக்காது, ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை இருக்கும். ஜான் ஏறுனா முளம் சறுக்குங்கிற மாதிரி ஒரு சில நிலைமைகள் நமக்கு கைமீறி போகும் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் கஷ்டப்படுறோம் அப்படிங்கும்போது அதற்கு காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்முடைய பூர்வ ஜென்ம அந்த கர்ம வினைகள் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் முன்னோர்களுடைய சாபம் மற்றும் கோபம் அது மாதிரி நம்ம சொல்லலாம். முன்னோர்களுடைய ஆசி இருந்துச்சு அப்படின்னாவே நம்ம எல்லா விதமான கஷ்டங்கள்லேருந்தும் சுலபமாகவே வெளியில் வந்துடலாம் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தான தர்மங்களுக்கு அதிகப்படியான சக்தி உண்டு. அதுவே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலவிதமான கஷ்டங்களையும் நீக்கும். அது நீங்கள் சாதாரணமான நாளில் செய்கிறத காட்டிலும் அமாவாசை, பிரதோஷம் இந்த மாதிரி நாட்களில் செய்யும்போது இன்னும் உங்களுக்கு அதிகப்படியான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது மாதிரி மாதம் அமாவாசையிலையும் நீங்கள் செய்யலாம், அல்லது வருஷத்துக்கு 3 முறை வரும் பாருங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய அமாவாசை அப்படின்னு சொல்லுவோம். எதுன்னு பார்த்திங்கன்னா ஆடி அமாவாசை, புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய அமாவாசை, அதே போல் தை அமாவாசை. நீங்கள் மாதம் முன்னோர் வழிபாடு செய்யலினாலும் கூட இந்த 3 அமாவாசை நாளில் அவங்கள நினச்சி ஒரு கைப்பிடி அளவுக்கு சாதத்தையாவது நீங்கள் காகத்துக்கு வச்சுட்டு சாப்பிட்றது, அல்லது படையலிட்டு வீட்டில் வழிபாடு செய்கிறது, இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். இந்த முறை நமக்கு இந்த தை அமாவாசை அப்படிங்கிறது ஜனவரி 18 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருது. அதாவது அன்றைக்கி பின்னிரவு 1:20 அப்படிங்கும்போதே தொடங்கிடுது. இது மறுநாள் இரவு 2:31 வரைக்கும் இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த ஜனவரி 18ங்கிறது முழுமையான அமாவாசை திதியானது அமைஞ்சிருக்குது. இந்த நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை மட்டும் நீங்கள் தானம் கொடுத்தீங்க அப்படிங்கும்போது 7 ஜென்ம பாவமும் நீங்கி நல்ல வளமான வாழ்க்கை உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் வீட்டில் படையலிட்டு வழிபாடு செய்யலினாலும் கூட உங்கள் முன்னோர்களை மனசில் நினச்சிட்டு இந்த ஒரு தானத்தை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அற்புதமாக உங்கள் வாழ்க்கை மாறும். இப்போ நீங்கள் அந்த நாளில் செய்ய வேண்டிய முக்கியமான தானம் அப்படின்னு பார்க்கும்போது பசுவுக்கும் காகத்திற்கும் சில பொருட்கள் நம்ம கொடுக்கலாம். இப்போ பசுவுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அகத்திக்கீரை கொடுக்கறது நல்லது. இப்போ கோவில் பக்கம் போனீங்கன்னா அங்கே அகத்திக்கீரை விற்றுட்ருப்பாங்க. ஏன்னா உள்ளே பசுமாடு இருக்கும், நம்ம ஈஸியாக வாங்கிட்டு போய் கொடுத்துடலாம். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா அன்றைக்கி நிறைய பேர் இந்த அகத்திக்கீரையவே கொடுக்கறதுனால அந்த பசுவுக்கே பார்த்திங்கன்னா அதை சாப்பிட்டு சலிப்பு ஏற்பட்டிருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பசுவுக்கு அரிசி இருக்கு இல்லையா, அது நல்லா ஊற வச்சு 1-2 அரைச்சி அது கூட வாழைப்பழம், வெல்லம் இதெல்லாம் கலந்து இந்த மாதிரி கொடுக்கறது அப்படிங்கிறது நல்லது. அதாவது நீங்கள் அகத்திக்கீரையும் கொடுக்கலாம், இல்லை கொஞ்சம் மாற்றாக கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு அரிசி வெல்லத்தோடு கலந்து இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். அடுத்தது இப்போ அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர் வழிபாட்டுக்குரிய திதின்னு சொல்லியாச்சு. இந்த பித்ரு வழிபாடு இதுக்கெல்லாம் அதிபதி யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சனீஸ்வரர் சொல்லலாம். அப்போ சனீஸ்வரருடைய அந்த தாக்கம் நம்ம ஜாதகத்தில் அதிகமாக இருந்துச்சுனாலும் சில பிரச்சனைகள் நமக்கு வரும். அப்போ அவரை குளிர் வைக்கணும் அப்படிங்கும்போது அவருக்கு உகந்த அந்த பொருளான கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பொருளை நம்ம தானமாக கொடுக்கலாம். அதாவது எள் இருக்குது இல்லையா, கருப்பு எள், அதை நம்ம தானம் கொடுக்கறது அப்படிங்கிறது நல்லது. அல்லது கருப்பு எள்ளுலேயே பார்த்திங்கன்னா இந்த எள்ளு புண்ணாக்கு கிடைக்கும். அந்த மாதிரி செக்கெண்ணெயெல்லாம் ஆட்டுறாங்க பார்த்திங்களா, அங்கெல்லாம் போய் கேட்டிங்கனாலும் கிடைக்கும். ஒரு சில கடைகளையும் கிடைக்குது. எள்ளு புண்ணாக்குன்னு கேட்டிங்கன்னா தருவாங்க. அது நம்ம பசுமாட்டுக்கு கொடுக்கலாம். அதே போல் அதே எள்ளு புண்ணாக்கை நம்ம காகத்திற்கும் கொடுக்கலாம். அதே போல் கருப்பு நிற உலர் திராட்சை, இப்போ திராட்சையிலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பீச் கலரில் இருக்கும், இன்னொன்று நல்லாவே கருப்பாக இருக்கும். அந்த மாதிரி நல்ல கருப்பாக இருக்கிற மாதிரி உலர் திராட்சை இருக்குது இல்லையா, அந்த உலர் திராட்சை நீங்கள் காகத்துக்கு அல்லது பசுவுக்கு அப்படின்ட்டு நீங்கள் தானமாக கொடுக்கறது சிறப்பு.
அதே போல் நம்ம எப்பவும் பண்ணுறது தான். கைப்பிடி அளவுக்கு சாதத்தில் கொஞ்சம் தயிர் கலந்து கருப்பு எள் கலந்து காகத்துக்கு கொடுக்கறது நல்லது. அதே போல் பசுமாட்டுக்கு கொடுக்கறதும் நல்லது. அடுத்து அந்தணர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய தானம். எல்லா அந்தணர்களுக்கும் கொடுக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. இப்போ நம்ம முன்னோர்களுக்காக திதி கொடுக்கறதுக்குன்ட்டு அந்தணர் யாரையாவது அழைச்சிருப்போம் இல்லையா, அவங்க ஒருத்தங்களுக்காவது நம்ம கொடுக்கறதுங்கிறது நல்லது. எந்த மாதிரி தானம் கொடுக்கணும்னு பார்த்திங்கன்னா, வெள்ளை நிற ஆடைகள் கொடுக்கலாம். வேஷ்டி துண்டு இந்த மாதிரி வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடை கொடுக்கலாம். அதே போல் பச்சரிசி கொடுக்கறதுங்கிறது நல்லது. அடுத்து வாழைக்காய் அவசியமாக நம்ம தானமாக கொடுக்கணும். ஏன்னா இது பார்த்திங்கன்னா வாழையை நம்ம குடும்பம் நல்லா தலை தோங்கணும் அப்படிங்கும்போதும், நம்ம குடும்பத்தில் எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது அப்படிங்கும்போதும் இந்த வாழைக்காய் தானம் அப்படிங்கிறது நமக்கு பெருமளவு கை கொடுக்கும். அதனால் இந்த ஒரு காயை நம்ம அந்தணருக்கு தானம் கொடுக்கறது அப்படிங்கிறது நல்லது. இப்போ நான் சொன்ன இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். ஆனால் இந்த சிம்பிளான விஷயத்தை செய்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையே மாறும். அப்படிங்கும்போது ஏன் நீங்கள் அதை செய்யக்கூடாது? தாராளமாக செய்யலாம் இல்லையா? அதுவும் நான் இத்தனை சொன்னதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது. இதில் ஏதாவது ஒரு சிலதை ஃபாலோ பண்ணுங்கள். அந்த கருப்பு உலர் திராட்சை காகத்துக்கு கொடுக்க சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் கொடுங்க. இல்லைன்னா எள்ளு புண்ணாக்கு கிடைக்குன்னா அது கொடுங்க. இல்லைன்னா எள் கலந்த சாதம் வைங்க. வாழைக்காய் தானம் பண்ணுங்கள். இல்லை ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாலுமே நல்ல பலன் அப்படிங்கிறது நிச்சயம். மற்ற அமாவாசை நாட்களில் செய்யலினாலும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வருஷத்தில் வரக்கூடிய அந்த 3 பெரிய அமாவாசைகளில் நம்ம செய்யும்போதே நம்மளுடைய முன்னோர்கள் மனம் குளிரும். அவங்க மனம் குளிர்ந்துச்சு அப்படிங்கும்போது நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். அந்த ஆசிகள் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றும். அவசியம் எல்லாருமே செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.